சும்மாவே அன்பு பேசுறத எதையுமே கேட்க முடியாது. அதாவது சும்மாவே கால்ல சலங்க கட்டுன மாரி பார்த்தீங்கன்னா, அன்பு பயங்கரமா ஆடிக்கிட்டு இருப்பான். ஆனா, இப்போ பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு விஷயம் கையில கிடைக்கும்போது, உண்மையிலேயே அன்புலாம் பார்த்தீங்கன்னா, கையிலேயே பிடிக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது யாருக்கு என்ன ஆனாலும் பரவால்ல, தான் நல்லா இருந்தா போதும் அப்படின்ற மாரி சொல்லி, இப்போ இந்த அன்பு பார்த்தீங்கன்னா, அவ்ளோ பெரிய பிரச்சனைகள பண்ணிக்கிட்டு இருந்தான். அதுவும் இல்லாம சொந்தமா வண்டி வாங்கி வச்சிருக்கான். எல்லாமே ஓகே தான். ஆனா, நம்ம எழிலுக்கு அந்த வண்டி, கையலோட வண்டி பார்த்தீங்கன்னா, ஸ்கூட்டி சரியா இல்ல. அதுவும் இல்லாம ஸ்டார்ட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு, அமைதியா பார்த்தீங்கன்னா, ஆட்டோல போயிருந்தாங்க அப்படின்னா, இவ்ளோ பெரிய பிரச்சனையே கிடையாது. அதாவது நம்ம எழில பார்த்தீங்கன்னா, நம்ம ஷாலினிய தான் கொண்டு போ சொன்னாங்க. அவங்க மேலயும் எந்த ஒரு தப்பும் இல்ல. நம்ம ஷாலினி சொன்னதுனால, நம்ம எழிலும், கயலும் பார்த்தீங்கன்னா, அத அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வண்டி எடுத்துட்டு போனாங்க. அவங்க மேலயும் எந்த ஒரு தப்புமே இல்ல. ஆனா கடைசில இப்படி அந்த ஆட்டோக்கார பாலு இருந்துட்டு, இப்படி பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் இல்லாம இது எல்லாமே நம்ம எழில் செஞ்ச தப்பு தான். இது எல்லாத்தையும் முன்னாடியே அந்த பாலு கிட்டயே பேசி சமாளிச்சிருந்தா பிரச்சனையே கிடையாது. பாலுவோட ஆட்டோல பார்த்தீங்கன்னா, நம்ம எழில் இருந்துட்டு மண்ண வாரி போட, கடைசியில இது பார்த்தீங்கன்னா, நம்ம எழிலோட வண்டி அப்படின்ற மாரி நெனச்சுக்கிட்டு, அந்த பாலுவும் பார்த்தீங்கன்னா, அதுல மண்ண வாரி போட்டான். இப்போ கடைசியில இதுல கஷ்டப்பட போறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எழில் தான். ஏன்னா எழில் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த குடும்பத்துல, இந்த வீட்ல மரியாதை இல்லாம இருந்துட்டு இருக்காங்க. இப்போ அடுத்ததா வண்டிக்கு இப்படி ஒரு பிரச்சனை நடந்துடுச்சு. வண்டி பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு அ ஆபத்த பார்த்தீங்கன்னா, இதாயிடுச்சு. அப்படின்ற மாரி தெரிஞ்ச உடனே பயங்கரமான அதிர்ச்சியில இப்போ அன்பு பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கான். அதாவது அன்புக்கு இப்போ பைக்குக்கு இப்படி ஆச்சு அப்படின்ற விஷயம் எதுவுமே தெரியாது. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா தூங்கி எழுந்திருச்சு. அதாவது நைட் டியூட்டி பார்த்துட்டு வராங்க இல்லையா? அதனால தூங்கி எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிச்சுறாங்க. அந்த ஒரு டைம்ல பார்த்தீங்கன்னா, இப்போ ஷாலினிய கூப்பிட்டு, "எங்க வண்டி வெளிய காணோம்?" அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிச்சுறாங்க. அதுவும் இல்லாம எழில் இருந்துட்டு, "கயல் வந்ததுக்கு அப்புறமா சொல்லலாமா? இல்ல இப்பவே சொல்லலாமா? என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம இருந்துட்டு இருக்காங்க. கடைசியில பார்த்தீங்கன்னா, நம்ம எழில் இருந்துட்டு, நம்ம கயல் வர்றதுக்குள்ளயே பார்த்தீங்கன்னா விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அதாவது அ அதாவது நம்ம அன்புகிட்ட, "அன்பு என்ன மன்னிச்சிரு அன்பு" அப்படி இப்படின்ற மாரி சொல்லி, இந்த வண்டியில பார்த்தீங்கன்னா ஒருத்தன் மண்ண வாரி போட்டுட்டு போயிட்டான் அப்படின்ற மாரி சொன்னோனே, அன்புக்கு பயங்கரமான அதிர்ச்சி. என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு ஒண்ணுமே புரியல. "என்ன சொல்றீங்க? வண்டியோட டேங்க்ல மண்ண வாரி போட்டானா? அது எவ்ளோ பெரிய வண்டின்னு தெரியுமா? அது எவ்ளோ பணம் தெரியுமா? இன்னும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்மென்ட் அதாவது இஎம்ஐ கூட பார்த்தீங்கன்னா கட்டி முடிக்கல. அப்படி இருக்கும்போது, அதுல மண்ண வாரி பார்த்தீங்கன்னா போட்டுருக்கீங்களா?" அப்படின்ற மாரி சொல்லி நம்ம எளில உண்டு இல்லன்னு பண்ண போறாங்க. அதாவது நம்ம அன்பு பார்த்தீங்கன்னா, தன்னோட ஒரு பிரச்சனை அதாவது தன்னோட பொருளுக்கு எதனா ஒரு பிரச்சனையோ, இல்ல தனக்கு எதனா ஒரு பிரச்சனையோ வந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, அவன் துடியா துடிச்சுருவான். அந்த மாரி தான் பார்த்தீங்கன்னா, இப்ப பண்ணிட்டு இருக்கான். அதே மாரி நாங்க பார்த்தீங்கன்னா, நல்லா இருக்கக்கூடாதுன்ட்டு இப்படி பண்றீங்களா? அப்படின்ற மாரி சொல்லி, நம்ம எளில பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே அதாவது அவர் மனசு கஷ்டப்படுற மாரி பார்த்தீங்கன்னா பேச போறான். அதாவது நம்ம எழில் இது எதையுமே வேணும்னு பண்ணல. இது எல்லாத்தையுமே பண்ணுது அந்த பாலு. ஆனா அது எல்லாத்தையுமே அன்பு நம்புறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. அன்பு இருந்துட்டு அவரு என்ன சொல்றாரோ அததான் பார்த்தீங்கன்னா, அவர் பேச போறாரு. அதனால எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.